ஐயா வணக்கம். இப்போ நம்ம செந்தூர் முருகன் கோயிலில் வந்து இப்போ நீங்கள் அதாவது ஆன்மீக பரிகாரம் மற்றும் மருத்துவம், அதாவது சித்த மருத்துவம், மாந்திரீகம் இதெல்லாம் பண்ணுறீங்க. அதை தவிர்த்து இன்னும் வேறு என்ன இங்கே வந்து நம்ம ஏற்பாடுகள் இருக்குங்க? இங்கே வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிரகநிலை கெட்டு போய் மாந்திரியம் பண்ணுறோம். மாந்திரியத்தில் வந்து கோயிலுக்கு வராங்க, கோயிலில் பரிகாரம் பண்ணுறோம். அந்த கோயில் பரிகாரத்தை மீண்டும் நல்லா ஆகலை, மாந்திரிகம் பண்ணுறோம். மாந்திரியத்திலையும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, நேரங்காலம் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் அடிப்படையில், ஜாதகம் பாதி பேர்த்து இருக்குது, பாதி பேர்த்து இருக்கிறதில்ல, இருந்தாலும் ஜாதக அடிப்படையில் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இந்த மாசத்துல இந்த வருஷத்துல அவங்களுக்கு எப்படி இருக்குது, குறுப்பலன் இருக்குதா, இது மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஐயா தான் பார்க்குறாரு. ஐயா வந்து நம்ம ஜோதிடம் கோயில்கிட்ட கூப்பிட்டா வந்து பார்த்து சொல்லுவார். கொஞ்சம் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் தீர மாட்டாங்க, பிரச்சனை இருக்குது. ஜோதிட அடிப்படையில் கொஞ்சம் தெளிவாக பார்க்குறீங்க யார் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாதகத்தில் ஐயா ஓரளவுக்கு கணிதம் கொஞ்சம் மெதுவாக தான் பார்ப்பாரு, பார்த்தாலும் கணிதம் சரியாக இருக்கும். அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான், ஐயா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அது அங்கங்கே போயிடுறாரு. அது ஏன்னா மாந்திரிகம் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்குறீங்களா இருந்தாலும் இது ஒரு பித்து அப்படின்றது. அந்த பித்தம் எப்படி, அதாவது கவனம் வந்து அதுலயே இருக்கும். எல்லாம் இந்த நிலை எங்கே போனாலும் மனம் போன பக்கமெல்லாம் நாங்கள் போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு நிலை எங்களுக்கு ஒரு இறைநிலை அடைஞ்சா, இதில் ஜாதகம் பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, சோதிடம் பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாந்திரியம் எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பித்தாயிடும். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு மனநிலை பித்தாயிடும். அந்த பித்து ஆன போது யதார்த்த வாழ்க்கையில் சரியான முறையில் நம்ம ஒட்ட முடியாது, ஒட்டாது. அது நம்ம ஒரு நினைப்போம், காலையில் ஒரு மாதிரி நினைப்போம், மதியத்துக்கு மேலே ஒரு மாதிரி நினைச்சிடுவோம். நீ கூப்பிட்ற வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன், தம்பி கூப்பிட்றான் அங்கே போகலான்னு சொல்லிடுவேன். அது எங்கே போகாதுமே விட்டுருவோம். சரிங்க, ஐயா கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து இப்போ இவர்கிட்ட வராங்க வந்துட்டு இது சீக்கிரம் கோளாறு அல்லது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எந்த அடிப்படை சரி அந்த ஜோதிடத்தில் எப்படிங்க சொல்கிறீங்க? அதான் அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம், ஜாதகத்துக்கு உண்டாச்சு ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம். இவங்களுக்கு என்ன நட்சத்திரம் எந்த பாத்திர சாரத்தில் அவங்க பிறப்பெடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்து இன்னைக்கு என்ன அவங்க திசை பற்றி நடக்குது, நல்ல கிரகம் திசை பற்றி நடத்துதா, கெட்ட கிரகம் திசை பற்றி நடத்துதா அப்படிங்கிற ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பிறந்த நட்சத்திரத்தின் பாதசாரத்தின் அடிப்படையில் அப்படியே கணக்குப்பட்டு வந்து இன்னைக்கு நடக்கிற திசையை கணக்கிடுறோம். கணக்கிடும் போது இன்னைக்கு வந்து ஒரு கிரகம் அவங்களுக்கு திசை நடத்துது, இன்னொரு கிரகம் புத்தி நடத்துது, இன்னொரு கிரகம் மந்திரம் நடத்துது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருக்குதா, அதாவது திரிகோணம் கேந்திரம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நல்ல நிலையில் உட்காந்துருக்குதா, அல்லது 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருக்குதா, அல்லது நீச்சமாயிருக்குதா, இது இப்போ அதாவது திசை நடத்துகிற கிரகம் வகை பெற்றிருக்குதா, தீய கிரகத்தின் சேர்க்கையில் இருக்குதா, தீர்க்க முடியாத பிரச்சனை வசமாக மாற்றிக்குதா, அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி தீவிரம் இப்போ அதாவது இப்போ செய்வனை கோளாறுலாம் இருந்துச்சுன்னா மேக்சிமம் என்ன கிரகம் அதுக்கு வந்து கெட்டுதுன்னா அந்த மாதிரி செய்வனை கோளாறுகள் வந்து செவ்வாய் சனி ராகு 3 சேர்ந்திருந்தால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். செவ்வாய் சனி ராகு 3 சேர்க்கை. செவ்வாய் சனி ராகு 3 திசை பற்றி நடத்திட்டு இருந்ததுன்னா ரீசெண்டாக 7.5 நடந்தது அப்படின்னாக்கா ரொம்ப மோசமாக இருக்கும். உயிர் பாதிப்பு கூட வரலாம். செவ்வாய் சனி ராகு 3 சேர்ந்திருந்து ஜாதகத்தில் 6-8 மண்டல் மறைந்திருந்து அந்த கிரகம் இன்றைக்கு திசா பற்றி நடக்குது, அதே டைம்ல 7.5 சனி நடக்குது, அல்ல அஷ்டம் சனி நடக்குது அப்படின்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம பரிகாரங்கள் வந்து சீக்கிரம் பழிக்கிறதுல மேதோ காலதாமதம். இந்த 7.5 சனி அப்படிங்கிறது 7 நாட்டு சனிங்கிறது வந்து மந்த நிலை ஏற்பட்டது. அதே சமயத்தில் சனி திசையும் நடந்து அல்லது செவ்வாய் திசையும் நடந்து 7.5 சனியும் அல்லது அஷ்டம் சனி நடக்கும்போது நெருக்கடியான நேரம், ரொம்ப சோகத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பண விஷயத்திலும் உடல்நல விஷயத்திலையும் எதிரி விஷயத்திலும், அதாவது மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு போயிடுது. கண்டிப்பா அந்த நேரத்தில் தான் மாந்திரிகத்தையே சவாலா இருக்கும். தெய்வமும் அப்ப மறைஞ்சிருது. அந்த கிரகநிலை பாதிக்கும் போது அவங்களுக்கு குரு மறைஞ்சிருந்துன்னா தெய்வ சப்போர்ட் இருக்காது அவங்களுக்கு. இதை கவனிக்கணும். நாம ஜாதகத்தில் குரு மறைந்து குருவின் வெளிச்சத்துக்கு வரல, குருவுக்கு சூரியன் வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா, லக்கண வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு தெய்வமே சப்போர்ட் எட்டாது அவங்களுக்கு.
அப்பதான் அப்ப வந்து தெய்வத்தின் மாந்திரீக சவால் இருக்கு. தெய்வத்தை முன்னிறுத்தி பண்ற பரிகாரங்கள் வந்து பலிக்காம அப்பதான் வந்து தெய்வங்கள் வந்து நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எங்க போய் ஒன்றும் ஆகல, இது என்ன சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மனிதனோட ஈர்ப்ப இயல்பு. ஒருத்தர் பேசுறத தெய்வம் கேட்டா அன்னைக்கே ஒருத்தர் கடன் கேட்கறோம், அன்னைக்கே கொடுத்துட்டு அவன் நல்லவன், அன்னைக்கே அந்த கடன் கொடுக்கலாம் அவன் சரியில்லை ஒரு ஆள். எல்லாம் அது நம்முடைய வினை பயனுக்கு வந்து தகுந்த மாதிரி நடக்குது. அது வந்து மனிதனோட ஈர்ப்ப, இது அது மாதிரி கிரகத்தினுடைய ஈர்ப்ப. அதாவது அப்ப வந்து நம்ம ஒரு பரிகாரம் பண்ணனாலும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் வந்து கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா 100%. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனை வணங்குறதுக்கு அவனுடைய அருள் வேணும், நம்மள நோய் தீர்றதுக்கு அவனுடைய அருள் வேணும். ரொம்ப சிறப்பான இது ஜாதகத்தை நல்லா தெரியும், விளக்கமா தெரியும், விளக்கமா தெரியும். அதை வச்சு மாந்திரிகர் வந்து இதை வச்சு தீர்மானிக்கலாம், நாம செய்யற மாந்திரிகளுக்கு பலிக்குமா பலிக்காதா, சீக்கிரமா பலிக்குமா லேட் ஆகுமா, என்ன முறையில எந்த அணுகுமுறையில கொடுக்கணும், இந்த அணுகுமுறையை தீர்மானிக்காரு மாந்திரிகர். வைத்தியர் வந்து நாடி பிடிச்சி என்ன வியாதி இருக்குன்னு மருந்து கொடுக்குற மாதிரி, இப்ப இதை வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு நாடி பிடிச்சி பாக்குற மாதிரி பார்த்து வந்து ஒரு மாந்திரிகமோ அது மந்திர சக்தி இதுவும் பயன்படுத்தும் போது பணம் அளிக்கும். ஒரு கால் மாந்திரிகத்தை தீர கஷ்டம்னு சொல்லும்போது அவரை வைத்தியர்கிட்ட அனுப்பி போட்டுடலாம், ஒரு ஆங்கில வைத்தியமா அளவுக்கு தைத்தியமா அப்படி அனுப்பி போட்டுடலாம். ஏன்னா இது செஞ்சும் பலன் இல்லை அப்படிங்கிறது ஜாதகத்துல வலுவான லாக் இருக்குது ஜாதகத்துல, அதாவது கர்மா, அவங்களுடைய கர்மா வலுவான வினை பயன். சரிங்க, ஒரு சின்ன கேள்வி, அந்த மாதிரி ஒரு வலிமையான கர்மா இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு மாந்திரிகம் பண்றீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை அனுபவிச்சா ஆகணும் அப்படிங்கும்போது அதை நீங்க செய்யணும், உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏதாவது? கண்டிப்பா பாதிப்பு வரும். ஆமா, எப்படின்னா நமக்கு அந்த உடம்பு வலி வருது, அது நீங்கிறதா இருந்தேவோ உனக்கு அந்த பிரச்சனை கர்மா இருந்து தடுத்து நான் செஞ்சு அதை அடிச்சு துரத்தும் போது அந்த பாதிப்பு எங்களுக்கு வருது. நாங்களே பார்த்துட்டோம். ஒரு மாயாணத்தில் வச்சோம் அல்லது வந்து ஒரு பொது இடத்துல வச்சோம், ஒரு பெரிய வேலைகளாக செய்கிறோம், ஒரு பன்னிக்குட்டி ஒரு கோழி ஒரு வெள்ளாடு இந்த மாதிரி பலி கொடுத்து செய்கிற மாதிரி ஒரு பெரிய வேலைகளை செஞ்சோம்னா அந்த கர்மா தீராத கர்மா நம்மளை தாக்குறது உண்மைதான், தாக்குது. அதுக்கு வந்து நீங்க வந்து தகுந்த பாதுகாப்பு பண்ணீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் நீங்க வந்து அது இருக்கணும். அது வந்து தெய்வத்தினுடைய அருள் முழுமையா இருக்காது நம்மகிட்ட. அந்த கர்மா தாக்கும்போது இது கொஞ்சம் விலகும், தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பா விலகுது. அருள் வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல போய் கருப்பெடுத்து போடலான்னு எடுக்க முடியாது, அந்த அருள் வந்து டக்குன்னு ஒதுங்கிடும். அப்ப தெளிஞ்சு போயிரும்போது கருப்பு கை கிடைக்காது, அப்போ இந்த சாமியார் கோழி சாமியார்னு சொல்லி அவனை அடிப்பாங்க. அதனால அருள் வச்சு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சில வழிமுறை மூலிகை வைத்தியம் தான் பெஸ்ட்டு, மந்திரம் தான் பெஸ்ட்டு. மந்திர சக்தி எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவுதான் அந்த கர்மாவை வந்து மந்திர சக்தியும் மூலிகை சக்தியும் பயன்படுத்தி சரி பண்ண முடியும். கண்டிப்பா தெய்வத்தினுடைய அருள் வந்து அது வரைக்கும் தான் வரும், குறிப்பிட்ட இலைக்கு மேல வந்து அந்த சப்போர்ட் வராது. உடம்பு சுத்தமா இருந்தா மட்டுமே தான், ஊடு சுத்தமா இருந்தா மட்டுமே தான் தெய்வம் வரும். கண்டிப்பா உடம்பு சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும். அப்ப என்ன வீடு சுத்தமா இருக்குன்னா நம்மளுடைய கிரகங்கள் 9 கிரகங்களும் சுத்தமா இருக்கணும்னு சொல்றேன். வீடுன்னா நம்ம குடியிருக்கிற வீடு சுத்தமா இருக்கணும், நான் காத்தாலத்தானே வலிச்சேன்றாதீங்க. மொத்தம் வந்து நம்மளுடைய உடம்பு சுத்தமா இருக்கணும். அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தமா இருக்கணும், நம்ம 5 பஞ்சபூதங்களும் சுத்தமா இருக்கணும். நம்ம வீடு சுத்தமா இருக்கணும்னா நம்ம 9 கட்டங்களும் சுத்தமா இருக்கணும். வந்து நல்ல எந்த கிரகங்களும் கெட்டக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி இருந்தா அவனுக்கு நல்லா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி இவ்வளோ ஆழமா பதிஞ்சு நான் பண்ணணும். நிறைய பேர் நீங்க கேள்வி கேட்பீங்க, நிறைய பேர் வந்து ஏதோ பண்றாங்க, அப்போதைக்கு ஏதோ 10-5 பணம் வாங்கிக்கிறாங்க போயிடுறாங்க. நீ ஏது இவ்வளோ ஆய்வு பண்ணி இவ்வளோ தூரம் ஆழமா பதிஞ்சு ஏன் மூளை கசிக்கு பண்ணிட்டு இருக்குதுன்னு கூட கேட்பீங்க. இது அது வந்து எப்படின்னு கேட்டா, ஒருத்தனுடைய கிரகங்கள் தீராம ஒருத்தருடைய நோவை தீராம உங்ககிட்ட இருக்கிற பைசாவை நான் வாங்குறது அது ஒரு கர்மா. அதாவது அவங்களுடைய பாவத்தை அவங்களுடைய கர்மாவை நாம வாங்கிக்கிறேன், உன்னுடைய கர்மாவை நான் பாதி வாங்கிக்கிறேன். அது என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு நம்ம குடும்பத்தை அது வந்து பாதிக்கும். இப்ப வாங்கிடலாம். அதனால வந்து முறைப்படி என்ன எப்படி செய்யணுமோ அது செஞ்சு அதுக்கான பலனை வந்து வாங்கிக்கிறது பெட்டர். இதுதான் உண்மை. கண்டிப்பா. ஏன்னா காசு வருதுங்கிறதுக்காக இதையே ஒன்று சொல்லிவிட்டு அவனை ஒரு பக்கம் நடாத்துல விட்டுட்டு நாம அனுபவிக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தருடைய மனதும் அந்த ஆத்மா வந்து அவங்க மனசார எந்த கோயிலையும் போய் ஈடு போடணும், கோழி தூக்கணும், ஆடு தூக்கணுன்றதெல்லாம் இல்லை. மனசார அவங்க நினைச்சாவே அவன்
குடும்பத்துக்கு பாதிப்பு வரும். கண்டிப்பா. ஐயோ நாம வந்து கஷ்டப்பட்டு பொழுதையும் களை வேலை செஞ்சோம், காடு குத்தினா கல் உடைச்சோம், பல வேலை செய்யறோம். அந்த வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாதிச்சு நம்ம கொண்டு போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோமே அது ஆகலையேன்னு சொல்லி நினைச்சானாவே நமக்கு பாதிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இதெல்லாம் நீங்க எல்லாம் உள்வாங்கி தான் செய்றீங்க. இவ்வளவு பேத்துக்கு நம்ம சாப்பாடு போறது வேஸ்ட்டு, நம்ம இந்த ஆண்ட இடத்துல அடிப்பணிஞ்சிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. அதனால ஆமா இத்தனை புண்ணியகாரிகளை செஞ்சு இவன் பாவத்தை வாங்கிட்டு போனா அதுல என்ன? அதனாலதான் நான் வந்து இவ்வளவு ஆழமா பதிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் செஞ்சாலும் மறுபடியும் காசு வாங்காம ஒரு டைம் வாங்குற காசு வரைய 3 டைம் செஞ்சாலும் பிரியா செஞ்சு அதனை அந்த கிரகத்துல இருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். முடியலனாலும் அவங்களோட கர்மாவை அவங்ககிட்டயே கொடுத்து அனுப்பிவிட்றேன். அவங்க காசு அவங்ககிட்டயே கொடுத்துட்றீங்க. அவங்க கர்மாவை அவங்ககிட்டயே கொடுத்துட்றேன். கொடுத்துட்றீங்க. அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம்.